வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். விரிவான செய்திகள் தொடர்கின்றன. கிளிநொச்சி பூநகரி கௌதாரி முனையில் மக்களின் காணிகள் ஸ்ரீலங்கா கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு சொந்தமான நிறுவனங்களினால் வேறு ஒரு நபரின் பெயரில் அபகரிக்கப்படுவதாக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பில் அவர் விரைவில் ஊடகங்களுக்கு தெளிவுபடுத்த உள்ளதாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் ஊடகப் பிரிவு ஐபிசி தமிழ் செய்திகளுக்கு தெரிவித்தது. இது தொடர்பாக ஸ்ரீலங்கா கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை தொடர்பு கொள்ள முயற்சித்த போதிலும் அது பலனளிக்கவில்லை. ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கௌதாரி முனை காணி அபகரிப்பு தொடர்பில் நேற்று இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கௌதாரி முனையிலே 100 ஏக்கர் காணிகளை ஒரு தனிநபர் இந்த பாராளுமன்றத்திலே அமைச்சராக இருக்கின்றவர், கடற்தொழிலுக்கு அமைச்சராக இருக்கின்றவருடைய பினாமி பெயரில் இருக்கின்ற கனிரா சீபுட் பிரைவேட் லிமிடெட், நோர்த் சி ஃபுட் ஃபார்ம், இந்த 2 நிறுவனங்களும் தங்களுடைய இறால் பண்ணைகளை அமைப்பதற்காக 50 ஏக்கர் காணிகளை அளப்பதற்கு இன்று கட்டாயப்படுத்தி, அங்கே இருக்கின்ற பூநகரி பிரதேச செயலாளரை கட்டாயப்படுத்தி, அங்கே இருக்கின்ற கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய சேவை டிபார்ட்மெண்டை கட்டாயப்படுத்தி பைபோஸாக அந்த இடத்திலே காணி அளக்க முயற்சிக்கிறார்கள். மக்களுடைய எதிர்ப்பின் காரணமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே நான் அந்த உயர்ந்த சபையினூடாக சொல்கிறேன், அந்த மக்கள் 3700 ஆண்டுகள் கௌதாரி முனை மண்ணிலே தொடர்ந்து பரம்பரையாக வாழ்ந்து வருகிற ஒரு தமிழினம் அந்த கிராமத்தை அழிக்க வேண்டும் என்பது சிங்கள பௌத்தமும் கங்கணம் கட்டி நிற்கிறது. அவர்களுக்கு முண்டு கொடுக்கின்ற அமைச்சர்களும் கங்கணம் கட்டி நிற்கிறார்கள். இது உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட்டு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். அந்த மக்கள் அந்த இடத்திலே நிம்மதியான தொழில் செய்து வாழ்வதற்குரிய சூழல் உருவாக்கப்பட வேண்டும் என்பதை நான் இந்த உயர்ந்த சபையினூடாக கேட்டு நிறைவு செய்கின்றேன். யாழ்ப்பாணத்தில் உள்ள நாவலர் கலாசார மண்டபத்திலிருந்து யாழ் மாநகர சபையை வெளியேற்றும் நகர்வுக்கு நேற்று யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்துள்ள நிலையில் அந்த தடை உத்தரவுக்கு எதிராக ஸ்ரீலங்காவின் இந்து கலாசார திணைக்களம் ரிட் மனு எனப்படும் நீதிமன்றத்தின் எழுத்தாணை மனுவை தாக்கல் செய்ய உள்ளதாக அறிவித்துள்ளது. நாவலர் மண்டபத்தின் நிர்வாகத்தில் இருந்து யாழ் மாநகர சபையை வெளியேறுமாறு வடமாகாண ஆளுநர் பணிப்புரை விடுத்த நிலையில் நீதிமன்றம் இந்த இடைக்கால தடை உத்தரவை வழங்கிய நிலையில் இதனை எதிர்த்து இந்து கலாசார அலுவல்கள் திணைக்களம் இந்த மனுவை தாக்கல் செய்ய உள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாவலர் கலாசார மண்டபத்திலிருந்து வெளியேறுமாறு யாழ் மாநகர சபைக்கு வடக்கு மாகாண ஆளுநர் பணித்ததுடன் குறித்த மண்டபத்தை புத்த சாசன சமய மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சின் கீழுள்ள இந்து கலாசார அலுவல்கள் திணைக்களத்திடம் கையளித்துள்ளார். இதன்படி நாளை 6ஆம் திகதியுடன் அங்கிருந்து வெளியேற வேண்டும் என ஆளுநர் மாநகர சபைக்கு பணித்திருந்த நிலையில் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தால் இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் 26ஆம் திகதி வரையில் கால நீடிப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஆளுநரின் அறிவிப்புக்கு எதிராக மாநகர சபை உறுப்பினர் வரதராசா பார்த்திபன் செய்த விண்ணப்பத்தின் பிரகாரம் நீதிமன்றம் இந்த கட்டளையை வழங்கியது. இந்த நிலையில் நீதிமன்றத்தில் எழுத்தாணை மனு தாக்கல் செய்வதற்கு இந்து கலாசார திணைக்களம் நகர்வுகளை முன்னெடுத்துள்ளது. நாவலர் மண்டபத்தின் உரிமம் தங்களுக்கு உரியது என இந்து கலாசார திணைக்களம் ஏற்கனவே வலியுறுத்தி வந்த நிலையில் எதிர்வரும் வாரங்களில் நீதிமன்ற கட்டளையை கேள்விக்குட்படுத்தி எழுத்தாணை மனு தாக்கல் செய்யவுள்ளது. தமிழர்களின் சமஷ்டி கோரிக்கையை சிங்கள மக்களிடம் மறைப்பதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர முயற்சிப்பதாக வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் குற்றஞ்சாட்டியுள்ளார். இலங்கை சுதந்திரம் பெற்றதிலிருந்து தமிழ் மக்கள் சமஷ்டியை கோரி நிற்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அண்மையில் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றிற்கு கருத்து தெரிவித்திருந்த சரத் வீரசேகர தமிழ் மக்கள் சமஷ்டியை கோரவில்லை எனவும் தமிழ் அரசியல்வாதிகளும் பிரிவினையினை விரும்பும் புலம்பெயர் அமைப்புகளுமே கோருவதாகவும் தெரிவித்திருந்தார். இது அப்பட்டமான இனவாத பொய் என சபா குகதாஸ் ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்துள்ள அறிக்கையில் கூறியுள்ளார். தமிழர்களை பொறுத்தவரை இலங்கை சுதந்திரமடைந்த நாளிலிருந்து தங்களது மறுக்கப்பட்ட தன்னாட்சி உரிமையை வேண்டி 74 ஆண்டுகளாக சமஷ்டி கோரிக்கையினை ஏற்றுக்கொள்கின்ற அரசியல் கட்சிகளுக்கே வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பெரும்பான்மை மக்கள் ஆணையை வழங்கியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது ஒவ்வொரு தேர்தல்களிலும் நிரூபணமாகியுள்ள நிலையில் இந்த உண்மையை மறைத்து வீரசேகர இனவாதத்தை தூண்டுவதாக சபா குகதாஸ் கூறியுள்ளார். வடக்கு கிழக்கு மாகாண மக்கள் பிரிந்து செல்வதற்கும் மக்கள் ஆணை வழங்கியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 1952, 1956, 1960 ஆண்டுகளில் வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பகுதியில் தமிழ் கட்சிகள் தேர்தல்களில் மக்களை
நோக்கி சோரா சமஷ்டியா வேண்டுமென கேட்டபோது சுதந்திர சமஷ்டியே வேண்டுமென பெரும்பான்மையானவர்கள் ஆணையை வழங்கியதாக இலங்கையின் தேர்தல் வரலாறு தெளிவாக கூறுகின்றது என அவர் குறிப்பிட்டுள்ளார். 1977 நடைபெற்ற தேர்தலில் வடகிழக்கு மாகாணங்களில் தமிழ் கட்சிகளின் கூட்டணி முன்வைத்த சமஷ்டி கோரிக்கையை தாண்டி தனிநாட்டு கோரிக்கைக்கு அதிகபட்ச மக்கள் ஆணை வழங்கியமை தனி நாட்டிற்கான ஒரு பொதுசன வாக்கெடுப்பாகவே அமைந்ததாக குகதாஸ் கூறியுள்ளார். சுதந்திர தாகத்துடன் தொடர்ந்து தங்கள் அபிலாசையை மக்கள் ஆணை மூலம் வெளிப்படுத்தியுள்ள தமிழ் மக்களின் நியாயமான கோரிக்கையை இழிவுபடுத்தி இனவாத தீயை வளர்த்து அதிகாரத்தை பெற நினைக்கும் பித்தலாட்ட நடவடிக்கைகளை சரத் வீரசேகர கைவிட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். ஸ்ரீலங்கா உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை நெறிமுறைகள் மற்றும் சிறப்புரிமைகள் தொடர்பான நாடாளுமன்ற குழுவுக்கு அனுப்பும் நடவடிக்கைக்கு இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான நிதியை விடுவிப்பதை தடுக்கக்கூடாது என உச்சநீதிமன்றம் வழங்கிய உத்தரவானது தமது நாடாளுமன்ற சிறப்புரிமையை மீறும் வகையில் உள்ளதாக ஆளும் பொதுஜன பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குற்றஞ்சாட்டியிருந்த நிலையில் இந்த கண்டனம் வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான நிதியை விடுவிக்குமாறு அதிகாரிகளை வலியுறுத்தும் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு நாடாளுமன்ற நெறிமுறைகள் மற்றும் சிறப்புரிமைகள் தொடர்பான குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ள இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் உச்சநீதிமன்ற உத்தரவு நாடாளுமன்றத்தின் அதிகாரங்கள் மற்றும் சிறப்புரிமைகளை மீறவில்லை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளது. உச்சநீதிமன்றம் ஒரு சுயாதீனமான நிறுவனம் என்பதுடன் நீதித்துறை உத்தரவுகளை வேறு எந்த நபர்களுக்கும் அல்லது நிறுவனங்களுக்கும் தெளிவுபடுத்துவதற்காக அனுப்பக்கூடாது எனவும் அந்த சங்கம் குறிப்பிட்டுள்ளது. நீதித்துறை செயல்பாட்டில் எந்தவொரு தலையீடும் ஆபத்தான முன்னுதாரணமாக அமையும் என கூறியுள்ள இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் இது கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளது. ஆகவே சுயாதீன நீதித்துறைக்கு மதிப்பளிப்பது அனைத்து அரசு மற்றும் ஏனைய நிறுவனங்களின் கடமையாகும் எனவும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவையும் அவர் தலைமையிலான குழுவினரையும் பாதுகாக்கும் வகையிலேயே உத்தேச பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் உருவாக்கப்பட்டுள்ளதாக புதிய மார்க்சிச லெனினிச கட்சியின் பொதுச் செயலாளர் சீகா செந்தில்வேல் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்ட அவர் தொழிற்சங்கங்களை ஒடுக்குவதற்காகவே அரசாங்கம் குறித்த சட்டமூலத்தை கொண்டு வருவதாக தெரிவித்தார். வாத எதிர்ப்பு சட்டம் என்பது உண்மையிலே மக்கள் விரோதமானது. தொழிற்சங்கங்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக போராட முடியாது, வேலைநிறுத்தங்களை செய்ய முடியாது, அல்லது பகிஷ்கரிப்புகளை செய்ய முடியாது, அல்லது ஒரு நேர வேலை கோரி அவர்கள் எந்த விதமான எதிர்ப்பையும் காட்ட முடியாத நிலைமைக்கு வெறும் ஏனென்றால் அத்தனையும் பயங்கரவாதமாக சித்தரிக்கப்பட்டு அந்த சட்டத்தின் கீழே அந்த வேலைநிறுத்தம் செய்யக்கூடிய தொழிலாளர்களையும் அந்த நியாயம் கேட்கின்ற மக்களையும் இளைஞர்களையும் மாணவர்களையும் கொண்டு சென்று இந்த சட்டத்தின் கீழ் அடைக்கக்கூடிய ஒரு அபாயகரமான சூழல் எதிர்காலத்திலே வளரப்போகின்றது. எனவேதான் இந்த சட்டம் கொண்டு வரக்கூடாது, பாராளுமன்றத்துக்கே கொண்டு வரக்கூடாது என்ற அந்த மக்கள் இயக்கம் இன்றைக்கு நாடு முழுவதிலும் குறிப்பாக தென்னிலங்கையிலே இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்களும் இடதுசாரி அமைப்புகளும் முற்போக்கு சக்திகளும் ஜனநாயக சக்திகளும் இன்றைக்கு கையிலே எடுத்திருக்கக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் பார்க்கின்றோம். எனவேதான் இந்த பயங்கரவாத தடை சட்டத்துக்கு பதிலாக கொண்டு வரக்கூடிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் என்பது இது ரணில் விக்ரமசிங்காவையும் அவர்களோடு இருக்கக்கூடியவர்களையும் பாதுகாக்கக்கூடிய சட்டமே தவிர இது மக்களுக்கான சட்டம் இல்லை. ஸ்ரீலங்கா அரசாங்கம் பொருளாதார ரீதியில் பலவீனமடைந்துள்ள சூழ்நிலையில் வெளிநாடுகளின் உதவியுடன் தமிழ் மக்களின் உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்கு ஒன்றிணைய வேண்டும் என இபிஆர்எல்எஃப் கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் கலந்துரையாடியதாக அந்த கட்சியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்தார். அதே நேரம் வடமாகாண சபை தேர்தலை விரைந்து நடத்த வேண்டும் எனவும் தீர்மானம் மேற்கொண்டதாக அவர் கூறினார். கிழக்கு மாகாண சபை குறைந்தபட்சம் வடகிழக்கு மாகாண சபைக்கான தேர்தலையாவது அரசாங்கம் உடன் நடாத்த வேண்டும் என்றும் நாங்கள் கோருவதாகவும் அந்த தீர்மானத்தை நாங்கள் எடுத்திருக்கோம். இரண்டாவதாக வடக்கனாரி மலை, குருந்தூர் மலை, கன்னியா வெந்நீரூற்று போன்ற தமிழ் மக்களினுடைய புராதன சின்னங்கள் இன்றைக்கு அவர்களிடமிருந்து பறிக்கப்பட்டு ஒன்றில் முக்கியமாக வடக்கனாரி மலையில் இருக்கக்கூடிய விக்கிரகங்கள் அனைத்தும் உடைத்தெறியப்பட்டிருக்கின்றது. குருந்தூர் மலையில் ஒரு பௌத்த ஆலயம் அல்லது புத்த விகாரை ஒன்று கட்டப்பட்டிருக்கிறது. கன்னியா வெந்நீரூற்று தமிழ் மக்களிடமிருந்து பறிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல மட்டக்களப்பு மாவட்டத்தில் தமிழ் மக்களுக்கு குறித்தான மேய்ச்சல் தரையில் சிங்கள மக்கள் குடியேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இவை அனைத்தும் அரசாங்கம் உடனடியாக நிறுத்தப்பட்டு
இது தமிழ் இந்து மக்களுக்கு சொந்தமான இந்த புராதன இடங்கள் அந்த மக்கள் தொடர்ந்தும் வழிபடக்கூடியவாறான நிலவரங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்பது மாத்திரமல்ல, இது இலங்கை அரசாங்கம் இது ஒரு ஆர்கியோலஜிக்கல் சைட் என்ற அடிப்படையில் அவர்கள் அதை எடுப்பதாக இருந்தால் நிச்சயமாக அது ஒரு புராதன சின்னமாக பாதுகாக்க வேண்டுமே தவிர அங்கு புத்த விகாரைகள் வருவதோ சிங்கள மக்கள் குடியேற்றப்படுவதோ ஏற்புடைய ஒரு விடயம் அல்ல. ஆகவே இந்த அரசாங்கம் இந்த விடயங்களில் உடன் கவனம் செலுத்தி இது மீண்டும் அந்த மக்களிடம் மேலே குறிக்கப்பட்ட அனைத்து ஸ்தாபனங்களும் தமிழ் மக்களிடம் மீள ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பது இன்னும் ஒரு தீர்மானமாக நாங்கள் நிறைவேற்றியிருக்கின்றோம். இன்றைய காலகட்ட இலங்கை அரசாங்கம் பொருளாதார ரீதியாக பலவீனமடைந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாங்கள் வெளிநாடுகளுடைய உதவியுடன் தமிழ் மக்களது உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக அனைவரும் ஒன்றிணைந்து இந்த விடயங்களை முன்னெடுக்க வேண்டும் என்ற விஷயங்களும் இங்கு கலந்துரையாடப்பட்டது. இலங்கையின் பொருளாதாரம் 2024ஆம் ஆண்டில் 1.3 வீதத்தால் வளர்ச்சியடையும் என ஆசிய அபிவிருத்தி வங்கி கணிப்பிட்டுள்ளது. கடன் மற்றும் கொடுப்பனவு நிலுவை நெருக்கடியில் சிக்கி தவிப்பதால் இலங்கையின் பொருளாதாரம் இவ்வாண்டு 3% சுருங்கும் எனவும் ஆசிய அபிவிருத்தி வங்கி கூறியுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் 2.9 பில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவிக்கான அங்கீகாரம் மற்றும் அதனுடன் இணைந்த சீர்திருத்தங்கள் மூலம் அடுத்த ஆண்டு இலங்கையின் வளர்ச்சி வாய்ப்புகள் மேம்படும் என ஆசிய அபிவிருத்தி வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது. இது நாட்டின் கடன் நிலைத்தன்மை மற்றும் நுண்பொருளாதார ஸ்திரத்தன்மையை மீட்டெடுக்க உதவும் என ஆசிய அபிவிருத்தி வங்கி தெரிவித்துள்ளது. கடன் நிவாரணம் மற்றும் சீர்திருத்தங்களை உறுதியாக நடைமுறைப்படுத்துவது ஆகியவற்றில் சரியான நேரத்தில் எட்டப்படும் முன்னேற்றம் இலங்கை நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கு உதவும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை மீட்சிக்கான நீண்ட பாதையை கொண்டுள்ள அதேவேளை ஏழைகள் மற்றும் பாதிக்கப்படக்கூடியவர்கள் பாதுகாக்கப்படுவதை உறுதிப்படுத்துவது மிகவும் முக்கியமானதாக இருக்கும் என ஆசிய அபிவிருத்தி வங்கியின் இலங்கைக்கான பிரதிபலிப்பாளர் உத்சவ் குமார் குறிப்பிட்டுள்ளார். உள்ளக மற்றும் வெளிப்புற ஏற்றத்தாழ்வுகளுக்கான காரணிகள் தொடர்பான நடவடிக்கை எடுக்க வேண்டியது கட்டாயமாகும் என்பதுடன் இதற்கு சீர்திருத்தங்களை மேற்கொள்வதில் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு அவசியம் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். 2024ஆம் ஆண்டில் இலங்கையின் பணவீக்கம் 5.5% குறையும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் ஆசிய வங்கி மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த நிலையில் 2023ஆம் ஆண்டின் முதல் காலாண்டில் மேம்பட்ட தனிநபர் வருமான வரி மூலம் 25 பில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான நிதியை பெற்றுள்ளதாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் தெரிவித்துள்ளது. ஜனவரி முதல் மார்ச் வரை மேம்பட்ட தனிநபர் வருமான வரி மூலம் 25,577 மில்லியன் ரூபாவை பெற்றுக்கொண்டுள்ளதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அந்த வகையில் கடந்த ஜனவரி மாதம் 3,106 மில்லியன் ரூபாவையும், பிப்ரவரி மாதம் 10,540 மில்லியன் ரூபாவையும், மார்ச் மாதம் 11,931 மில்லியன் ரூபாவையும் வரி வருமானமாக பெற்றுள்ளதாக திணைக்களம் கூறியுள்ளது. இந்த நிலையில் இலங்கை தற்போதைய நிதி நெருக்கடியை ஒரு வலுவான மற்றும் நெகிழ்திறன் கொண்ட பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கான வாய்ப்பாக பயன்படுத்த முடியும் என உலக வங்கி தெரிவித்துள்ளது. இலங்கை தொடர்பான புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையை வெளியிட்டுள்ள உலக வங்கி, நாட்டின் பொருளாதாரம் 2023ஆம் ஆண்டில் 4.3% சுருங்கும் எனவும் கணிப்பிட்டுள்ளது. இலங்கையின் பொருளாதாரமானது 2023ஆம் ஆண்டு மற்றும் அதற்கு பின்னரும் குறிப்பிடத்தக்க சவால்களை எதிர்கொள்ளும் என உலக வங்கி எச்சரித்துள்ளது. தேவைப்பாடுகள் தொடர்ந்து குறைந்து வருவதால் வேலை மற்றும் வருமான இழப்புகள் தீவிரமடைகின்றன எனவும் விநியோக தடைகள் உற்பத்தியை மோசமாக பாதிக்கின்றன எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கடன் நிலைத்தன்மையை மீட்டெடுக்க வெளி மற்றும் சில உள்நாட்டு கடன்களை மறுசீரமைக்க வேண்டும் என்றும் உலக வங்கி கூறியுள்ளது. ஒரு வலுவான மற்றும் நம்பகமான கட்டமைப்பு சீர்திருத்த திட்டம் நீண்டகால நெருக்கடியை தவிர்க்கவும் தற்போதைய பொருளாதார சிக்கல்களின் மூல காரணங்களை நிவர்த்தி செய்யவும் முக்கியமானது என்றும் உலக வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது. பல கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் மூலம் நெருக்கடியை சமாளிக்க அரசியல் தலைமை மற்றும் இலங்கை குடிமக்களின் உறுதிப்பாடு தேவை என்று உலக வங்கி தெரிவித்துள்ளது. கடன் மறுசீரமைப்பின் அர்த்தமுள்ள பலன் தரும் முடிவுகள் கிடைக்கவும், சீர்திருத்த வேகத்தை தக்க வைக்கவும், விரைவான மற்றும் வலுவான பொருளாதார மீட்சிக்கான பாதையை ஏற்படுத்தவும் சர்வதேச பங்காளிகளின் கூட்டு ஒத்துழைப்பும் தேவைப்படும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வறுமையை குறைக்க சிறந்த இலக்குடன் கூடிய சமூக உதவி, அதிக உற்பத்தி துறைகளில் மீட்சி மற்றும் வருமானத்தின் உண்மையான மதிப்பில் அதிகரிப்பு ஆகியவை தேவைப்படும் எனவும் உலக வங்கி கூறியுள்ளது. சாதாரண
அசாதாரண சூழ்நிலையில் கடினமாக இருக்கும் ஆழமான மற்றும் நிரந்தரமான கட்டமைப்பு சீர்திருத்தங்களை செயல்படுத்துவதற்கு தற்போதைய நெருக்கடி ஒரு தனித்துவமான வாய்ப்பு வழங்குகிறது எனவும் உலக வங்கி மேலும் குறிப்பிட்டுள்ளது. இலங்கையானது வலிமையான மற்றும் மிகவும் நெகிழ்வுத்திறன் கொண்ட பொருளாதாரத்தை நோக்கி இந்த பயணத்தை மேற்கொள்வதால் ஏழைகளையும் பாதிக்கப்படக்கூடியவர்களையும் பாதுகாப்பதற்கு உயர் வருமானம் கொண்டவர்கள் அதிக சுமைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் உலக வங்கி மேலும் கோரிக்கை விடுத்துள்ளது. ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடன் இணையும் எண்ணத்தை ஐக்கிய மக்கள் சக்தியின் களுத்துறை மாவட்ட தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன உறுதிப்படுத்தியுள்ளார். பண்டாரகம தனியார் வைத்தியசாலைக்கு விஜயம் செய்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே நாடாளுமன்ற உறுப்பினர் இதனை தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியில் அங்கம் வகிக்கும் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தில் இணைய உள்ளதாக வெளியாகி வரும் தகவல்கள் உற்றுநோக்கலை ஏற்படுத்தியுள்ளது. இந்த செய்திகள் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த முன்னாள் சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரத்ன அமைச்சு பதவி வழங்கப்பட்டால் தாம் அரசுடன் இணைய தயார் என கூறியுள்ளார். ஸ்ரீலங்கா அமைச்சரவையில் எதிர்காலத்தில் மாற்றம் செய்து தமக்கு சுகாதார அமைச்சர் பதவி வழங்கினால் அதனை ஏற்றுக்கொள்ள தயார் என ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். கடந்த 2015ஆம் ஆண்டு எதிர்க்கட்சித் தலைவர் முதல் முறையாக அமைச்சர் பதவியை பெற்றுக்கொண்டார் எனவும் அப்போது தாம் கட்சி மாறியதாலேயே அது சாத்தியமானதாகவும் அவர் கூறியுள்ளார். தாம் கட்சி மாறி வந்த காரணத்தினாலேயே அன்று ஐக்கிய தேசிய கட்சி வெற்றி பெற்றதாகவும் ராஜித சேனாரத்ன சுட்டிக்காட்டியுள்ளார். அரசியல் ரீதியாக தாம் மேற்கொள்ளும் தீர்மானம் ஏனையவர்களுக்கு பணத்திற்காக மேற்கொள்ளப்பட்டதாக தென்படலாம் எனவும் எனினும் தாம் அரசியலை கருத்தில் கொண்டே தாம் தீர்மானங்களை மேற்கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார். அரசியல் ரீதியாக தீர்மானங்களை மேற்கொள்ளும் போதே மக்கள் அதனை ஏற்றுக்கொள்கின்றார்கள் என கூறியுள்ள ராஜித சேனாரத்ன சிலருக்கு அது பணத்திற்காக மேற்கொள்ளப்பட்டதாக தென்படலாம் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் பணத்தை இலக்காக கொண்டு கட்சி மாறியவர்களும் இருக்கின்றார்கள் எனவும் அரசியல் ரீதியாக தீர்மானங்களை மேற்கொண்டு கட்சி மாறியவர்களும் இருக்கின்றார்கள் எனவும் ராஜித சேனாரத்ன மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் அதிகரித்த வாழ்க்கை செலவுக்கு மத்தியில் சமையல் எரிவாயு மற்றும் எரிபொருட்களின் விலைகளில் சற்று குறைக்கப்பட்டுள்ள நிலையில் உணவுப் பொருட்களின் விலைகளும் ஓரளவு குறைப்பு செய்யப்பட்டுள்ளன. மேலும் பல பொருட்களிலும் விலை குறைப்பு செய்ய முடியும் என குடிசார் அமைப்புகள் வலியுறுத்தி வருகின்ற நிலையில் அந்த விடயம் குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருகின்றது. உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலை வீழ்ச்சியடைந்த நிலையில் இலங்கையிலும் எரிபொருட்களின் விலைகளில் ஓரளவு மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. இதன்படி டீசல் மற்றும் பெட்ரோலின் விலைகள் கடந்த வாரம் குறைக்கப்பட்டிருந்தன. அத்துடன் சமையல் எரிவாயுவின் விலைகளையும் இலங்கையில் பிரதான எரிவாயு விநியோகத்தர்களான லிட்ரோ மற்றும் லாப்ஸ் நிறுவனங்கள் 1000 ரூபாய் வரையில் குறைப்பு செய்துள்ளன. இந்த நிலையில் ஃப்ரைட் ரைஸ், பரோட்டா, கொத்து மற்றும் உணவு பொதி ஆகியவற்றின் விலைகளை உணவக உரிமையாளர்கள் சங்கம் 20% வரையில் குறைத்துள்ளது. இது தவிர தேநீரின் விலை 10 ரூபாயினால் குறைக்கப்பட்டுள்ள நிலையில் தேநீரின் விலை 30 ரூபாவாகவும் பால் தேநீரின் விலை 90 ரூபாவாகவும் காணப்படுகின்றது. எவ்வாறாயினும் இந்த விலைகள் வங்குரோத்து நிலைக்கு முன்னர் இருந்த விலைகளை காட்டிலும் 3 மடங்கு அதிகரித்த வண்ணமே காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட 40 லட்சம் முட்டைகள் நேற்றிரவு இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட நிலையில் அவை இன்று ஆய்வுக்கூடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு முட்டைகள் இறக்குமதி செய்யப்பட்டு வரும் நிலையில் நிர்ணயிக்கப்பட்ட விலையை மீறி விற்பனை இடம்பெற்று வருகின்றன. இதன்படி முட்டைக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள அதிகபட்ச சில்லறை விலையை விட அதிக விலைக்கு முட்டைகளை விற்பனை செய்த 9 நபர்களுக்கு அங்குணகொல பெலச நீதிமன்றம் 9 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. நுகர்வோர் விவகார அதிகார சபை குறித்த நபர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய நிலையில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. வெள்ளை முட்டை 44 ரூபாவிற்கும் சிவப்பு முட்டை 46 ரூபாவிற்கும் விற்பனை செய்யப்பட வேண்டும் என குறிப்பிட்டு அதிகார சபை அண்மையில் வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டிருந்தது. இந்த நிலையில் பயறு மற்றும் சிவப்பு சீனி ஆகியவற்றுக்கான இறக்குமதி தடையை நீக்கி இறக்குமதி செய்வதற்கு அனுமதியை பெற்று தருமாறு அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதியாளர்கள் மற்றும் வர்த்தகர்களின் சங்கம் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. சிவப்பு சீனி மற்றும் பயறு ஆகியவற்றிற்கு சந்தையில் நிலவும் அதிக விலையை கருத்தில் கொண்டு இறக்குமதிக்கு அனுமதி அளிக்குமாறு அந்த சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி அதிகரித்துள்ளமையினால் புறக்கோட்டையில் 10 முதல் 12% வரை பொருட்களின் விலை குறைவடைந்துள்ளதாகவும் அந்த சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. இலங்கையில் இதுவரை தமது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பான பிரகடனத்தை வெளியிடாத தொழிற்சங்க தலைவர்களிடமிருந்து அதற்கான அறிக்கைகளை பெற்றுக்கொள்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஸ்ரீலங்காவின் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. அரசு மற்றும் தனியாருடன் இணைந்த அரச நிறுவனங்களின் தொழிற்சங்க தலைவர்கள் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் பிரகடன சட்டத்தின் பிரகாரம் தமது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பான அறிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டும் என அமைச்சர் மனுஷ நாணயக்கார குறிப்பிட்டுள்ளார். எனினும் எந்த ஒரு தொழிற்சங்க தலைவரும் சட்டத்தின்படி வருடாந்தம் தொழிலாளர் அமைச்சின் செயலாளருக்கு இந்த அறிக்கையை வழங்கவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
அரசு ஊழியர்கள் நிறுவன சட்டத்திற்கு கட்டுப்பட்டவர்கள். தொழிற்சங்கங்களுக்கு அதிகாரிகளை நியமிக்கும் போது வழிகாட்டுதல்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. 20-30 வருடங்களாக தொழிற்சங்கங்களில் பணியாற்றிய சில ஊழியர்கள் ஒரு நாள் கூட தமக்குரிய பணிகளை செய்யவில்லை. தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியை செய்யாமல் அரசு மற்றும் தனியார் இணைந்த அரசு நிறுவனங்களில் தொழிற்சங்கங்களுக்கு அவர்களை நியமிப்பது மற்றும் சம்பளம் வழங்குவது சரியா என்பதை மக்கள் முடிவு செய்ய வேண்டும். அரசு வணிகங்கள் மக்களின் வரிப்பணத்தில் பராமரிக்கப்படுகின்றன. இவ்வாறான நிறுவனங்கள் நஷ்டமடையும் போது கூட கூட்டு ஒப்பந்தங்களை செய்து கொண்டு அத்தகைய தொழிற்சங்க தலைவர்கள் 2 அல்லது 3 சம்பளம் பெற அனுமதிப்பது நியாயமா? சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் சட்டத்தின்படி அனைத்து தொழிற்சங்க தலைவர்களும் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் அறிக்கைகளை வழங்க வேண்டும். ஆனால் இதுவரை எந்த ஒரு தொழிற்சங்க தலைவர்களும் தங்களது சொத்து கடன் விவரங்களை அளிக்கவில்லை. எனவே தொழிலாளர் அமைச்சின் செயலாளர் அவர்களின் சொத்துக்கள் மற்றும் கடன்கள் தொடர்பான அறிக்கைகளை விரைவாக பெறுவதற்கான புதிய முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். மேலும் சில உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன. மன்னார் மாவட்டத்தில் பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்ட 40 மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. மன்னார் மாவட்ட பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கான இணையத்தினால் இந்த உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. வறுமை கோட்டின் கீழ் உள்ள மற்றும் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளின் பிள்ளைகள் உள்ளடங்கலாக 40 மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கான புத்தகப்பை, அபியாச கொப்பிகள், பாதணிகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பகுதியில் ஸ்ரீலங்கா கடற்படையினர் மேற்கொண்ட விசேட நடவடிக்கையின் போது சுமார் 283 கிலோவிற்கும் அதிகமான நிறை கொண்ட கேரள கஞ்சாவுடன் படகொன்று கைப்பற்றப்பட்டுள்ளது. கடற்படையினரின் இந்த விசேட நடவடிக்கையின் போது 3 சந்தேக நபர்களுடன் படகு ஒன்றும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கைப்பற்றப்பட்ட கேரள கஞ்சாவின் பெறுமதி 93 மில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மன்னார் பேசாலை பிரதேசத்தைச் சேர்ந்த 19 வயதிற்கும் 51 வயதிற்கும் இடைப்பட்டவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மக்கள் விடுதலை முன்னணியின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணத்தில் 52வது ஏப்ரல் வீரர்கள் ஞாபகார்த்த தினம் நடைபெற்றது. இலங்கையில் 1971 ஏப்ரல் 5ஆம் தேதி மக்கள் விடுதலை முன்னணியின் போராட்டம் ஆரம்பித்த நிலையில் அதில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் வகையில் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டது. இதன்போது உயிரிழந்தவர்களுக்கு சுடரேற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதன்போது மக்கள் விடுதலை முன்னணியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் சந்திரசேகரம் உள்ளிட்ட அக்கட்சியின் உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கல்முனை மாநகர சபை எல்லையினுள் மாட்டிறைச்சிக்கு கட்டுப்பாட்டு விலை நிர்ணயிக்கப்பட்டு அது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்ற நிலையில் மாநகர ஆணையாளர் ALM அஸ்மினின் அறிவுறுத்தலின் பெயரில் களப்பரிசோதனை நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. கல்முனை, சாய்ந்தமருது, மருதமுனை, நட்பிட்டிமுனை ஆகிய பிரதேசங்களில் இயங்கி வருகின்ற அனைத்து இறைச்சி கடைகளிலும் அதிரடியாக இந்த பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது கட்டுப்பாட்டு விலை உரிய முறையில் நடைமுறைப்படுத்தப்படுகிறதா என்பது குறித்து அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. செய்தி நேரத்தில் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இனர்களின் கைதால் பண்டிகை கால வன்முறை அச்சம். ஸ்கொட்லாந்தின் முன்னாள் முதல்வர் ஸ்டுஜனின் கணவர் கைது. ஸ்கொட்லாந்து தேசிய கட்சியின் நிதி முறைகேடுகளில் விசாரணை. இத்துடன் IBC தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.